இயற்கையான கிராமிய சூழ்நிலையில் உள்ள இந்த பள்ளி இன்றைக்கு ஏராளமான மாணவர்களை கொண்டு என்ன வித்யாலயா சிபிஎஸ்இ பள்ளி மிகவும் சிறப்பான முறையிலே இந்த பகுதியில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இது தக்கலை எர்னியல் ரோட்டிலிருந்து ஆழ்வார்வில் கிராமத்துக்கு செல்லக்கூடிய பாதையிலே இந்த பள்ளி செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இயற்கையான கிராமிய சூழ்நிலையில் உள்ள இந்த பள்ளி இன்றைக்கு ஏராளமான மாணவர்களை கொண்டு மிகவும் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. 20வது ஆண்டு விழாவை இப்பொழுது நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த பள்ளி வருங்காலங்களில் உயர்நிலை மேல்நிலை பள்ளியாக வரக்கூடிய வகையிலே மிகச் சிறப்பான முறையிலே வளர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த பள்ளியிலே படிக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாம் மிகச்சிறந்தவர்களாக இங்கே நன்றாக படித்து கொண்டிருக்கிறார்கள். வெளியிலே செல்லக்கூடிய வகையிலே ஏராளமான போட்டிகளில் கலந்து கொண்டு ஏராளமான பரிசுகளை எங்களுடைய பள்ளி மாணவர்கள் பெற்றிருக்கிறார்கள். இன்னும் வருங்காலத்திலே இந்த பள்ளியானது மேல்நிலை பள்ளியாக உயரக்கூடிய வகையிலே மிகச் சிறப்பான முறையிலே அதற்கான கட்டமைப்புகளும் அதற்கான வசதிகளும் செய்து கொடுக்கப்படும் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். வருங்காலங்களிலே 1000 மாணவர்கள் படிக்கக்கூடிய வகையில் இந்த பள்ளி சிறப்பான செயல்படக்கூடிய மிகச்சிறந்த பள்ளியாக உருவாக்கப்படும் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். வி பிரான்சிஸ் MA B.Ed. நான் ஓய்வு பெற்ற ஆசிரியர். 20-25 ஆண்டு காலம் ஆசிரியராக பணிபுரிந்து ஓய்வு பெற்று இப்பொழுது இந்த பள்ளி மிகச் சிறப்பான முறையிலே நடத்தி கொண்டிருக்கிறேன். நான் இந்த பள்ளியினுடைய அறக்கட்டளையினுடைய தலைவராக நான் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறேன். 3 வயது பிள்ளையிடம் கேட்கிற பொருளுக்கு உடன் கொடுக்காமல் அதற்கு மறுப்பு தெரிவிங்கள். தெரிவித்து பழக்கினால் 18 வயது ஆன பையன் வயது கேட்டாலும் நான் தரமாட்டேன்ப்பா, நம்ம குடும்ப சூழ்நிலை இப்படிதான் இருக்குன்னு சொன்னா அவன் ஏற்றுக்கிடுவான். இந்த 3 வயது பருவத்திலேயே நீங்க பிள்ளை கேட்கிற அட்வான்ஸ் இம்மீடியட் ஒரு செகண்ட் அந்த பிள்ளைக்கு பொறுமையே இருக்காது. ஆனா அந்த பொறுமைய நீங்க உருவாக்கி கொடுக்கணும். அது பெற்றோருடைய கடமை. இன்னைக்கு எல்லாமே டிஜிட்டல் உலகத்துல மூவ் ஆயிட்டே இருக்கு. டிஜிட்டல் குவான்டைஸ்ட் வந்துட்டு குவான்டைஸ்ட் இப்ப தாண்டி நானோ உலகத்துல நம்ம எல்லாம் கடந்து உழந்துட்டே இருக்கோம். சரியா? இந்த உலகத்துல பிள்ளைகளுக்கு நீங்க பட்ட கஷ்டம் அந்த பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கணும். பெற்றோர்கள் தாங்கள் பட்ட கஷ்டங்களை பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கிறது கிடையாது. ஏன்னு சொன்னா நம்ம பசியா இருந்தாலும் என் பிள்ளை 3 வேளையும் சாப்பிடணும்னு நினைக்கக்கூடிய நம்ம தமிழர் பண்பாடு தமிழர் மரபுல ஊறி போறோம் இல்லையா? அதனால கஷ்டம் உணராம பிள்ளைகளை வளர்த்தோம்னா நாளைக்கு நம்மளை கஷ்டப்படுத்தி அவன் நம்மளை எங்க கொண்டு சேர்ப்பான்? முதியோர் இல்லத்துல அவன் கொண்டு சேர்ப்பான். ஏன்னா அவனுக்கு கஷ்டம் தெரியல. நீங்க எந்த கஷ்டமுமே பிள்ளைகளுக்கு என்ன செய்யல, சொல்லி கொடுக்கல. நாங்க வளர்ந்த நேரம் இப்படி வயல் இருந்தது, வயல் அறுத்தாங்க, நெல் அடிச்சாங்க, வயல் நெல் வயல்ல இருந்து கொண்டு வந்து களத்துல போடுவாங்க. களம் போடுவதற்கு சாணங்கியெல்லாம் எடுத்து கொடுத்தோம். அதுக்கு பிறகு அந்த நெல்லெல்லாம் அடிச்ச பிறகு பத்தாயத்துல கொண்டு தட்டணும். தட்டுன நெல்ல திரும்ப காய போடுறதுக்கு கொண்டு வந்து மீண்டும் களத்துல போட்டோம். இப்படிப்பட்ட நம்ம கஷ்டங்கள்
சாதமா பயன்படுது, சோறா மாறிச்சு அப்படின்னு உள்ள விவரத்தை கூட நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம சொல்லி கொடுக்க மறந்துட்டோம். அதனால பிள்ளைகளுக்கு கஷ்டம்னு ஒண்ணு தெரியாமலே போயிட்டு அதை நீங்க சொல்லி கொடுக்கணும். இன்னும் பிள்ளைகளுக்கு தோல்விய தாங்கக்கூடிய மனநிலை இல்லாம போயிட்டு ஃபர்ஸ்ட் ரேங்க் என் பிள்ளை எப்பவும் ஃபர்ஸ்ட் ரேங்க் தான். ஒரு மார்க் குறைஞ்சா கூட நம்ம பேரண்ட்ஸுக்கு உள்ளம் அப்படி இடி விழுந்தது மாதிரி, ஏப்பா அந்த பையன் ஒரு மார்க் வாங்கிட்டானா கூட நம்ம பிள்ளை ஒரு மார்க் குறைஞ்சு போச்சா அப்படின்னு தாங்கக்கூடிய மனநிலை இருக்காது. நடந்த ஒரு நிகழ்வு என்னன்னா, நம்ம விழுப்புரத்துல 2 பிள்ளைங்க ஒரே மார்க் வாங்கிட்டாங்க. 8ஆம் வகுப்புல 9ஆம் வகுப்பு வாங்க போற நேரம் அதுல ஒரு பையன் அதிகமான மதிப்பெண்கள் எடுத்துட்டான். உடனே அந்த ஒரு மார்க் குறைச்ச மாணவருடைய அம்மா என்ன செய்யாங்கன்னா, அந்த பையனுக்கு கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கி கொடுத்து கூல்ட்ரிங்க்ஸ்ல பாய்சனை கலந்து கொடுத்து அந்த பையனை சாகடிச்சிருக்காங்க. அப்போ எந்த அளவுக்கு மார்க்குக்கு வெறி இருக்குன்னு சொன்னா பார்த்துடுங்க. இத நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா, பிள்ளைகளுக்கு பக்குவமா சொல்லி கொடுக்கணும். 2 தவளை அது என்ன செய்யுதுன்னா, தயிர் பாறையில விழுந்துட்டு நல்ல ஜாலியா அதை துள்ளி குதிச்சு விளையாடிட்டு இருக்க நேரம், மழை நேரம் பார்த்தீங்களா, அது ஒரு தயிர் பானையில விழுந்துட்டு விழுந்த உடனே ஒரு தவளை நினைச்சது, அப்பாடா பானையில விழுந்துட்டு அவ்வளவுதான் என் வாழ்க்கை முடிஞ்சே போச்சு அப்படின்னு அந்த தவளை நினைச்சிட்டு, இன்னொரு தவளை விடாமுயற்சி அடிக்குது தயிர் பானை. அது அடிக்க அடிக்க அந்த மோர் பானை மோர் தயிரா மாறி தயிர் வெண்ணையா உருண்டு இருக்கு. அந்த வெண்ணைக்கு மேல யாரி உட்கார்ந்து அந்த தவளை குதிச்சு வெளியில போயிட்டு. அப்போ வாழ்க்கையில பிரச்சனைகள் போராட்டங்கள் எல்லாருக்கும் உண்டு. போராட்டங்களும் பிரச்சனைகளும் இல்லாத மனிதனே கிடையாது. வரக்கூடிய சவால்களை நம்ம துணிவோட ஏற்றுக்கொள்ளணும். அப்ப அந்த தவளை வெளியே சாடி அந்த பிரச்சனையில இருந்து வெளியில வந்துட்டது போல உங்க பிள்ளைகளுக்கும் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும். ஸ்கூல்ல இருந்து வந்த உடனே அந்த பிள்ளைகள் சொல்லுங்க, அம்மா சாக்ஸ் எல்லாம் அந்த உரம் ஷூ எல்லாம் கலக்கில உரமா வை, சாக்ஸ் எல்லாம் நினைக்கக்கூடிய இடத்துல போடு, டிபன் பாக்ஸ் எல்லாம் கொண்டு கிச்சன்ல வை. இப்படி சின்ன சின்ன வேலைகளை நீங்க பழக்கி கொடுக்கணும். சின்ன சின்ன தவறுகளை சுட்டி காட்டணும். சின்ன சின்ன நிகழ்வுகள்ல இருந்து பிள்ளைகளுக்கு நிறைய கற்றுக் கொடுக்கணும். என்னதான் வருங்கால பிள்ளைங்க தன்னுடைய கூட படிக்க பிள்ளைகளையும் சமூகத்திலேயே வரக்கூடிய பிரச்சனைகள் இருந்து விடுபடுறதுக்குரிய வழியை கண்டுபிடிப்பாங்க. காலத்தால் அழியாதே காலத்தால் அழியாதே கல்வி செல்வமதை, காலத்தால் அழியாதே கல்வி செல்வமதை கனிவுடனே நீங்கள் கற்று, காலத்தால் அழியாதே கல்வி செல்வமதை கனிவுடனே நீங்கள் கற்று பேரும் புகழும் பெற்று, பேரும் புகழும் பெற்று வாரியே சிறந்து வாழ்வீர், வாரியே சிறக்க வாழ்வீர் என்றெல்லாம் எடுத்தியமிய ஆண்டோர்கள் சான்றோர்கள் மகான்களுடைய வரி வடிவங்களுக்கு வலியுறுத்துகின்ற வகையிலே பேரும் புகழும் சீரும் சிறப்பு மிக்க இந்த கண்ணாட்சிகளை ஊழலிலே இந்த எண்ணம் வித்தியாலயா என்று சொல்லக்கூடிய இந்த கல்வி நிறுவனத்தை நிறுவி, இந்த நிறுவனமானது இந்த கல்வி சாலையானது நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக பூத்து குலுங்கி புதுமணம் பரப்பிக் கொண்டிருப்பதைக் கண்டு நான் உள்ளபடியே மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நல்ல நேரத்திலே நான் பெற்றோர்களுக்கும்
பெரியோர்களுக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் நான் கூறிக்கொள்வதெல்லாம், இந்த சிறிய பிஞ்சு பூக்களை கவனமறியாத இந்த கண்மணிகளை பேணி பாதுகாத்து வருங்காலத்திலே மிகச்சிறந்த இந்த நாட்டின் அரச பிரதிநிதிகளாக, இந்த நாட்டின் உயர் துறை அறிவாளிகளாக, சான்றோர்களாக, மகான்களாக ஆக்குவது உங்களுடைய கையிலே அமைந்திருக்கிறது என்று இந்த நேரத்திலே நான் கூறிக்கொள்வதோடு, என்னுடைய இனிய மாணவ செல்வங்களுக்கு நான் கூறிக்கொள்வதெல்லாம், இனிய மாணவ செல்வங்களே, நீங்களெல்லாம் விடாமுயற்சி, தன்னம்பிக்கை, ஏழைகளுக்கு இறங்குதல், பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிதல், உங்களை வளர்த்து ஆளாக்கிய பெற்றோர்களுக்கு பிற்காலத்திலே அவர்களுக்கு வேண்டியவற்றை நீங்கள் சிறப்பாக செய்து அவர்கள் மனநிறைவோடு வாழ நீங்கள் வழிவகை காட்ட வேண்டும் என்று இந்த நேரத்திலே கூறிக்கொள்வதோடு, முடியாது என்பது முட்டாள்களின் வாதம். முடியும் என்று சொன்னால் எல்லாம் முடியும் என்ற உங்களால் முடியாது எதுவுமே இல்லை என்ற நல்ல கருத்துக்களை நீங்கள் பின்பற்றி நீங்கள் பட்டங்கள் வரவற்று பாலினியை சிறக்க வாழ வேண்டும் என்று வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன். அன்பார்ந்த பெற்றோர்களே, இந்த நேரத்திலே நான் கூறிக்கொள்வதெல்லாம், இந்த பள்ளி இந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் நீங்கள் கண்டுகளித்தீர்கள். நம்பியவர்கள் எல்லாம் நட்டாற்றில் விட்டு சென்ற போதும் என்னுடைய ஆசிரியர் பெருமக்கள் எல்லாம் சொன்னார்கள், இதற்கும் கவலைப்படாதீர்கள், நாங்கள் இருக்கிறோம். இந்த பள்ளியை இன்னும் பல மடங்கு சிறப்பாக, இந்த நிகழ்ச்சிகளை சிறப்பாக நடத்துவதற்கு எல்லா முயற்சிகளை நாங்கள் மேற்கொள்வோம் என்று அவர்கள் அவற்றையெல்லாம் இங்கே நடத்தி காட்டினார்கள். அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு ஏராளமான பிள்ளைகள் இந்த பள்ளியிலே அடுத்த கல்யாணத்திற்கு சேர்ந்து கொண்டிருக்கிறார்கள். கருங்கையில் இருந்து கூட 5 பிள்ளைகள் புதிதாக அடுத்த கல்யாணத்திற்கு அட்மிஷன் போட்டிருக்கிறார்கள். நான் அவர்களிடம் சொல்வேன், எவ்வளவு தூரம் இருக்கிறது, பக்கத்திலே வெற்றியர்கள் என்று சொல்லக்கூடிய அழகான நிறுவனம் இருக்கிறது என்று சொல்ல நேரத்தில் அவர்கள் சொல்வார்கள். சார், அங்கெல்லாம் 41ஓடு 42ஆக பார்த்து விடுவார்கள். ஆனால் நீங்கள் மிக சிறப்பான முறையிலே எங்களுடைய பிள்ளைகளுக்கு எல்லாம் நல்ல முறையிலே நீங்கள் வழிகாட்டுகிறீர்கள் எனவே என்று சொன்னார்கள். அடுத்த ஆண்டு இந்த கல்வி நிறுவனத்திலே புதிதாக 100 மாணவ செல்வங்கள் அதிகமாக புதிதாக வந்து செல்வார்கள். ஒரு 25க்கு மேற்பட்ட மாணவ செல்வங்கள் இப்பொழுதே அட்மிஷன் போட்டிருக்கிறார்கள் என்பதெல்லாம் இந்த நேரத்தில் கூறிக்கொண்டு, வருங்காலத்திலே இந்த பள்ளியானது உயர்நிலை பள்ளியாக, ஒரு மேல்நிலை பள்ளியாக, சிபிஎஸ்இ பள்ளியாக மிக சிறப்பான முறையிலே இந்த தமிழ்நாட்டிலே ஒரு முதன்மையான கல்வி நிறுவனமாக செயல்படும் என்பதை, அதற்கான எல்லா உதவிகளையும், அதற்கான எல்லா கட்டமைப்புகளையும், அதற்கான எல்லா உத்தரவுகளையும் நான் அதிகாரிகளிடமிருந்து பெற்று மேற்கொள்வேன் என்பது இந்த நேரத்திலே கூறிக்கொள்வதோடு, இதற்கு நீங்கள் அனைவரும் பெற்றோர்களும் பெரியவர்களும் முழு ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று இந்த நேரத்திலே நான் கேட்டுக்கொள்கிறேன்.